கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இயேசு ஜெப ஆலய தலைவனாகிய யபீருவின் ஒரே மகளை குணமாக்கும்படி யபீருவோடு வரும் வழியில் மக்கள் எல்லாரும் கூட்டமாய் இயேசுவோடு சென்றார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரிய வியாதியுள்ள ஒரு பெண் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரிய வியாதி நீங்கிவிட்டது. இயேசு ஜனங்களிடம், என்னை தொட்டது யார் என்றார். அதற்கு அவர்கள், எல்லாரும் உம்மை நெருக்கி கொண்டுதானே வருகிறோம், அப்படி இருக்க என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்றார். இனி மறைக்க முடியாது என்று அந்த பெண் அறிந்து பயத்தோடே இயேசுவின் பாதத்தில் விழுந்து தான் இயேசுவை தொட்ட காரணத்தை எல்லாருக்கும் முன்பாக இயேசுவிடம் கூறினாள். இப்போது எனக்கு சுகம் கிடைத்து விட்டது என்றும் அவள் கூறினாள். இயேசு அந்த பெண்ணை பார்த்து, மகளே பயப்படாதே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, நீ சமாதானத்தோடே மகிழ்ச்சியாய் உன் வீட்டிற்கு போ என்று கூறினார். இப்படித்தான் ஒருவர் தனக்கு வயிற்று வலி என்று மருத்துவரிடம் சென்றார். மருத்துவரும் பரிசோதித்துவிட்டு மாத்திரைகள் கொடுத்தார். குணமாகவில்லை. பின்பு எக்ஸ்ரே, ஸ்கேன் மற்றும் எந்த பரிசோதனை உண்டோ எல்லா பரிசோதனையும் ஒவ்வொன்றாக எடுத்து வருட கணக்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். சுகம் கிடைக்கவில்லை. இந்த வயிற்று வலியினால் அவர் வேலைக்கும் செல்ல இயலவில்லை. வீட்டில் தன் குடும்ப பாதுகாப்பிற்கென்று இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக விற்று பார்த்தார்கள். பலன் கிடைக்கவில்லை. கடைசியாக அருகிலுள்ள ஆலயத்தில் கன்வென்ஷன் நடந்தது. கேள்விப்பட்டு வந்தார். ஜெப வேளையில் பிரசங்கியார், வயிற்று வலி உள்ளவர்கள் வயிற்றில் கைகளை வைத்து ஜெபியுங்கள் என்றார். இவர் ஜெபித்தார். இன்று வரை அவருக்கு வயிற்று வலி வரவில்லை. இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, நாமும் கவலைகள், பாடுகள், கஷ்டங்கள், நோய்கள், வறுமைகள் மூலமாய் வருஷ கணக்கில் நம்முடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் செலவழித்தும் ஒன்றுமில்லாதவர்களாய் இருக்கிறோமா? இதோ இப்பொழுதே இந்த இயேசுவண்டை வருவோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை கேட்போம். அவர் நம்முடைய பாடுகளை நீக்கி நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக, இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்படும் அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். மக்கள் எல்லாரும் இயேசுவை நெருக்கி கொண்டுதான் வந்தார்கள். அவர்களுக்கு அற்புதம் நடக்கவில்லை. பயத்தோடு விசுவாசத்தோடு ஆர்வமாக லேசாக வஸ்திரத்தின் ஓரத்தை ஓடிப்போய் தொட்டவளுக்கே சுகம் கிடைத்தது என்று நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஆர்வத்தோடு விசுவாசமாய் பயத்தோடு அவரை சேவிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஆஸ்திகளை எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்காக செலவழித்து ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிறோமா? உடனே இந்த இயேசுவண்டை வருவோம். விடுதலையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்படும் அளவுக்கு நம்பிக்கையோடு, ஆர்வத்தோடு, பயத்தோடு உம்மிடத்தில் கேட்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்த வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.